ஃபைனலாக மகாராஷ்டிராவில் கிளம்பி ஃபைனலாக தமிழ்நாடு வந்து சேர்ந்து மக்கள் அந்த இதை யூஸ் பண்ணும்பொழுது விலை ஏறிடுது. அப்படி ஒரு டாக்ஸ் போட்டிருக்கீங்க. அப்போ இந்த சிதம்பரம் அவர்களுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியவில்லையா? இது எல்லாத்தையும் ஒழித்து விட்டு என்ன பண்ணாங்க? ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு பார்த்தால் 1,30,000 கோடி, 1,40,000 கோடி படிப்படியாக ஏறி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பணம் முன்னாடியே எடுத்தீங்களே, கொள்ளையடித்தார்கள், அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்போ என்ன சொன்னேன்? இப்போ இவங்க வந்து கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னோம். சார் 1000 ஸ்டேட்டில் 1000 பேர் சிலையை வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது மக்கள் வரி பணத்தை எடுத்து வைத்து பண்ணக்கூடாது. முழு மனதாக நான் ஆதரிக்கிறேன். அந்த மாதிரி சில காலேஜ் பேரெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போல கேட்டிருக்காங்க. நிறையா கேள்விக்கு அவர் எதர் இப்படி சொல்லலாம், 60% எனக்கு தெரியாது, 40% ஆர் 35% ஆமாம் எனக்கு தெரியும், அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தராக இது போகணும். உடனே என்ன பண்ணாங்க? 2.5 மணி நேரம் கழிச்சு அந்த அக்டோபர் 13 அண்ணாமலையே ஆஜராகி டைரக்டாக இவரை கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு இவருக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவிசங்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். தீபாவளிக்கு மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பரிசு வந்து பிரதமர் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாரு. அது வந்து மக்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க. ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் வந்து ஏன் இது 8 வருஷத்துக்கு முன்னாடியே செய்யல, நீங்க என்ன ஆட்சி செய்றீங்க அப்படின்னு சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. சுமைன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்ப ஏன் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இதை போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் வச்சிருக்காரு. நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஹாப்பியா நிறைய சேமிச்சிருப்பாங்க அப்படின்னு தமிழக முதல்வரும் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நீங்க வாங்கின வரியை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ஒரு அரசாங்கம் டாக்ஸ் போடுறாங்க, பட்ஜெட் போடுறாங்க. அந்த பட்ஜெட்ல எவ்வளவு வருவாய் வரும், எவ்வளவு நான் செலவு பண்ண போறேன், உபரி எவ்வளோ இருக்கு, இல்லை துண்டு எவ்வளோ இருக்கு, டெபிசிட். உபரிங்கிறது சர்ப்ளஸ் பட்ஜெட். பொதுவாகவே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாருமே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா துண்டு பட்ஜெட் தான், டெபிசிட் ஃபைனான்சிங் தான். இந்த டெபிசிட் பண்ணால் பரவாயில்ல, தப்பில்லை. ஈவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய கண்ட்ரிலாமே எல்லாமே டெபிசிட் ஃபைனான்சிங் தான் இருக்கும். அதாவது பின்னாடி வரப்போகிற இதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் இங்கே இருக்குது. இந்த டெபிசிட் ஃபைனான்சிங் வரும்போது கடன் வாங்கி எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், என்ன செலவு, கடன் வாங்கி ஏற்கனவே வாங்கின கடனை சில ஸ்டேட்லாம் இருக்காங்க, வாங்கின கடனுக்கே 50,000 60,000 கோடி மாதம். நம்ம தமிழகமும் அப்படி தான் இருக்குது. 60,000 65,000 கோடி வருஷத்துக்கு, 65,000 கோடி ஏற்கனவே வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. ஆனால் சில ஸ்டேட்ஸ் இருக்காங்க, மெயினாக மத்திய அரசாங்கம் துண்டு பட்ஜெட் தான், டெபிசிட் ஃபைனான்சிங். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னா நேஷ்னல் ஹைவேஸ், தென் ரோடு ரயில்வேஸ்க்கு, தென் போர்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணுறது, ஏர்போர்ட் டெவலப் பண்ணுறது, எந்த அளவுக்கு டிஃபென்ஸில் பண்ணலாம், எந்த அளவுக்கு பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமில். ஆனால் வெல்ஃபேர் ஸ்கீமில் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட்ஜெட். ஆனால் இதே ஹாஸ்பிட்டல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, அதில் எவ்வளோ பசங்களை படிக்க வைக்கிறது, அதில் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறதெல்லாம் இளைஞர்களுடைய ஃப்யூச்சர். அந்த மாதிரி இதில் பண்ணும்பொழுது நான் நேஷ்னல் ஹைவேஸ் இவ்வளோ போடுறேன், தென் டோல் வசூலிக்கிறச்ச நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் அது எல்லாமே டோல் மூலம் வரும். ஸோ அந்த பணத்தை வச்சு நான் வாங்கின கடனை அடைப்பேன். ஏர்போர்ட், தென் போர்ட், அது எல்லாமே அது எல்லாத்தையும் போர்ட்டை டெவலப் பண்ணும். கேரளாவில் கொச்சின் அந்த விழிஞ்சம் போர்ட்டுன்னு அதானி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அந்த கேரளா ஸ்டேட் சிஎம்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து
அதானியை சாடினாங்க. ஸோ அது விடுங்க, டாபிக் வேறு. ஸோ இது மாதிரி முன்னாடியே பண்ணிருக்கலாம், 8 வருஷம் முன்னாடி பண்ண முடியாது. 2014 முன்னாடி வரைக்கும் எவ்வளோ இது டாக்ஸ் இருந்தது. 2014 அப்புறம் பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் 2018 ஜிஎஸ்டியை கொண்டு வராங்க. இந்த ஜிஎஸ்டிங்கிறது முன்னாடி இருந்த அத்தனை டேக்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் இந்த டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, ஆக்ட்ராய்ட் டேக்ஸு, ஸ்பெஷல் டேக்ஸு, ஸ்பெஷல் சர்சார்ஜு, அது இதுன்னு மொத்தமாக ஸ்டேட்டு ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் எல்லாம் சேர்த்து ஒரு 27-28 டேக்ஸ் இருந்தது. அப்போ என்ன உங்களுக்கு தெரியலையா மக்களுக்கு சுமை? நான் வந்து மகாராஷ்டிராலேருந்து ஒரு லோடு எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னால் அந்த லாரி அவங்க மகாராஷ்டிராவில் டேக்ஸ் பே பண்ணணும். மகாராஷ்டிராலேருந்து அடுத்து எங்கே வரீங்க? ஆந்திராவுக்குள்ளே வரீங்களா? ஆந்திராவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஆந்திராவை தாண்டி எங்கே வரீங்க? வேறு ஏதாவது குறுக்கில் வருதா? அதுக்கு டேக்ஸ் பண்ணணும். அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் இங்கே டேக்ஸ் கட்டணும். இவ்வளோ இது டேக்ஸ் கட்டணும். இது ஆரம்பத்தில் இருக்குது. ஒரு 28 டேக்ஸ், வட்டி டாக்ஸுக்கு மேலே வரிக்கு மேலே வரி, வரிக்கு மேலே வரி, அந்த மாதிரி போடும்போது ஃபைனலாக மகாராஷ்டிராவில் கிளம்பி ஃபைனலாக தமிழ்நாடு வந்து சேர்ந்து மக்கள் அந்த இதை யூஸ் பண்ணும்பொழுது விலை ஏறிடுது. அப்படி ஒரு டாக்ஸ் போட்டிருக்கீங்க. அப்போ இந்த சிதம்பரம் அவர்களுக்கோ மற்றவங்களுக்கோ தெரியவில்லையா? இது எல்லாத்தையும் ஒழித்து விட்டு என்ன பண்ணாங்க? ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. உடனே இவங்க ஜிஎஸ்டி இவங்க சொன்னாங்க, நாங்கள் தான் முன்னாடி திங்க் பண்ணோம். காங்கிரஸ் திங்க் பண்ணீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? எதுவுமே திங்கிங்கில் இருந்தால் போகாது. நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அந்த ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது தெரியுமா? தென் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு வரியெல்லாம் இழப்பாய் விடுறது. ஏன்னா அந்த அளவுக்கு லாஸ் வருது. ஏன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா கிளம்பி ஒவ்வொரு சென்ட்ரல் ஸ்டேட்டாக அந்த லாரி கூட்ஸு போகும்பொழுது அந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வரி போடுறாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் வரி எங்களுக்கு லாஸ் ஆகிடுறது. உடனே இவங்க என்ன சொன்னாங்க? ஜிஎஸ்டி போடுறதுனால உங்களுக்கு வரி லாஸ் ஆகுதா? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் லாஸ் காம்பன்சேஷன், எந்த அளவுக்கு லாஸ் ஆகுதோ அதை நாங்கள் ஈடுகட்டுறோம். காம்பன்சேஷன் சொல்லி ஒரு 5-6 வருஷத்துக்கு 2022 2023 அது முடிய ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 2018 வரி எந்த அளவுக்கு இழப்பார்தோ அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனால் நீங்கள் ஏர்லியராக என்ன வரி இது இருந்ததோ அதை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. சேல்ஸ் டேக்ஸு, அதுக்கு மேலே வேல்யூ ஆடட் டேக்ஸு, அதுக்கு மேலே என்னென்ன உபரி டேக்ஸு எல்லாம் ஸ்டேட்டில் போடுறீங்க. இப்போ எல்லாம் தூக்கியாச்சு. ஸோ இவ்வளோ உங்களுக்கு இவ்வளவு லட்சம் கோடி ஆர் இவ்வளவு 1000 கோடி டோட்டலாக இந்த 6 ஜிஎஸ்டி எடுத்தனால் வருமா? அதை 5-6 வருஷத்துக்கு பிரித்து உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. இவங்களும் ஒத்துண்டாங்க. அண்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஸ்டேட், இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்குது, 6 யூனியன் டெரிட்டரி, எல்லாருமே இதில் அந்த ஸ்டேட்டுடைய யூனியன் டெரிட்டரியுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் மெம்பர். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஆரம்பத்தில் இருந்தே என்னென்ன டேக்ஸ் போட போகிறேன் என்ன டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ மெம்பரும் சேர்ந்து கையெழுத்து போட்டால்தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். செப்டம்பர் 9 2025 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அப்போ 2017 ஆரம்பித்தது. இது வரைக்கும் 2025 செப்டம்பர் வரைக்கும் 55 கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சிருது. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இப்போ வர முடியலன்னா ஸ்டேட் ஐஏஎஸ் அஃபீஷியல் யாராவது. அப்போ அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணால் அவர் என்ன பண்ணுவார்? சிஎம்கிட்ட முன்னாடியே அப்டேட் பண்ணுவார். இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவரமாக நோட் அனுப்புவாங்க. இதையெல்லாம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இதை டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட்டு சிஎம்மோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சிஎம் என்ன சொல்லுவார்? ஹை லெவலில் ஓகே இப்படி பார்த்துங்க, இப்படி பார்த்துங்க, இந்த செக்டர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, இந்த மக்கள் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சிஎம் ஹை லெவலில் சொல்லுவார். தென் ஸ்டேட் அந்த சிஎம், ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அலாங் வித் ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ், செக்ரட்டரி அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் 55 ஜிஎஸ்டி மீட்டிங் முடிஞ்சு 56வது ஜிஎஸ்டி மீட்டிங் செப்டம்பர் 9 நடந்திருக்கு.
அதில் தான் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன்லாம் எடுத்திருக்கு. முன்னாடி தெரியாத உங்களுக்கு. ஸோ ஜிஎஸ்டி ஆரம்பத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறச்ச 4 ஸ்லாப், 5%, 12%, 18%, 28%. அந்த 28% அப்போ என்ன பண்ணாங்க, லக்ஸுரி கார்ஸ், டொபாக்கோ, சிகரெட்ஸ், ஒயின்ஸ், விஸ்கி அதெல்லாமே அது கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே 40% எடுத்து போயிட்டாங்க. ஸோ 5, 12, 18, 28, 40 போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது 5%, 18%, அவ்வளோதான். வேற ஒன்றுமே ரெண்டாவது. இதில் நியர்லி 95% ஆஃப் இதை வந்து 12%லேருந்து 5% கொண்டு வந்தாச்சு, ஆர் 0% கொண்டு வந்தாச்சு. ஒன்றுமே கிடையாது. இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் லூஸில் வாங்குறீங்கன்னால் ஜிஎஸ்டி கிடையாது. ஆனால் இப்போ வரைக்குமே தமிழகத்தில் பால் விலை இன்னும் குறையவே இல்லையே சார். இவங்க குறைச்சாச்சு. நேற்று நான் போட்டிருந்தாங்க, படித்தேன். ஆவினில் குறைக்க போகிறேன்னாங்க. குறைக்கலன்னா சிஎம் சொல்லணும் குறைக்கணும், ஏன் குறைக்கலன்னு. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே ஜிஎஸ்டியை கேட்டு வாங்குங்க பில் போட்டா அப்படின்னு. கண்டிப்பாக. அதனால் அது மட்டும் இல்லை, சிலது லூஸில் வாங்காமல் பிராண்டட் அரிசி அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா பேக்கட் ஐட்டம் 10 kg 5 kg டேக்ஸ் ஜிஎஸ்டி உண்டு, ஆனால் 5%. ஸோ மொத்தமாக இதில் என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் மொத்தமாக 2,75,000 கோடி. இதை சார் எப்படி அரைவ் பண்ணுறாங்க? இந்த எல்லாத்தையும் வச்சு முன்னாடி இவ்வளோ கட்டினாங்க, இப்போ இவ்வளோ கட்டினாங்க என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி வந்து நான் 12% கொடுத்து வாங்கினது இன்றைக்கி 5% வந்துருதுன்னு வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாகவே 7% எனக்கு லாபம். 100 ரூபாய்க்கு 7% லாபம். ஆர் முந்தி 112 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 105 ரூபாய்க்கு வாங்குவேன். ஆர் 12% வாங்கி 0% கொண்டு வந்துட்டீங்களா, 112க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு வாங்குவேன். ஸோ 12 ரூபாய் லாபம். அதே இந்த கூட்ஸ் வந்து 10,000 ரூபான்னு வச்சுங்க. அப்போ 100 ரூபாய்க்கு 12 10,000 ரூபாய்க்கு பாருங்க, 1,200 ரூபாய், 10,000 ரூபாய் இது. ஸோ இதுதான் மக்கள் கையில் சேவிங்ஸ். இதை நீங்கள் முன்னாடியே பண்ணுறக்கலாம், பண்ண முடியாது. ஏன்னா 2018லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு பார்த்தால் 1,30,000 கோடி, 1,40,000 கோடி படிப்படியாக ஏறி இப்போது வருஷத்துக்கு 2,30,000, 2,40,000 கோடி ஜிஎஸ்டி வசூலாகிறது. உடனே இப்போ என்ன பண்ணாங்க மத்திய அரசாங்கம், இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்மளுடைய பொசிஷன் நல்லாவே இருக்குது, நாட்டு உற்பத்தி ஆல்சோ 2014 11வது இடத்துல வேர்ல்டில், உலகத்திலே எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுது ஜிடிபிங்க, உங்கள் மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து பொருளாதாரம் 2011 11வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு 4வது இடத்துக்கு, ஜப்பானையும் தள்ளிட்டு 4வது இடத்துக்கு வந்திருக்கு. நமக்கு மேலே 3 வந்து, ஒன்று ஜெர்மனி, 2வது சைனா, அண்ட் முதல்ல இருக்கிறது அமெரிக்கா. இப்போ 2027-28 ஜெர்மனியும் கீழே ஆல்மோஸ்ட் 2 பேரும் 4 trillion 4 வந்தாச்சு. ஸோ ஜெர்மனியும் கீழே தள்ளிட்டு இந்தியா 3வதுக்கு வரப்போகுது. ஸோ பொருளாதாரத்தை அந்த அளவுக்கு மேம்பாடு வந்து விட்டது. இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறச்ச ஓகே, ஒரு குட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்தை நம்மளே வச்சுட்டு இன்னும் ஃபர்தராக செலவு பண்ணி இது பண்ண அது பண்ண இல்லை, நல்ல ஒரு சைஸபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்க எல்லாம் இருக்குது, மக்களுக்கு கொடுக்கலாம், மக்கள் இதை அனுபவிக்கணும். மக்கள்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 112 ரூபாய்க்கு வாங்கின ஒரு கூட்ஸ் இன்றைக்கி 105 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 7 ரூபாய் வருது. இதே நீங்கள் மந்த்லி பட்ஜெட் 15,000 20,000னா 20,000 அந்த அளவுக்கு 7 ரூபாய், ஓகே, 1070 ரூபா வரும். அப்போ 10,700, 20,000னா 1,400 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இவ்வளோ சேவிங்ஸ் வருது. மக்கள்கிட்ட சேவிங்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சேவிங்ஸ் ஷேரில் போடுவீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுவீங்க. ஸோ அதை தவிர நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ, என்கிட்ட 1,400 ரூபாய் இருக்குது, இஎம்ஐ கொடுத்து ஒரு டிவி வாங்கிக்கிறேன், இஎம்ஐ கொடுத்து நம்ம ஒரு டிவிஎஸ் 50 வாங்கிக்கலாம், என் சக்திக்கு ஏற்ற மாதிரி, லோ இன்கம் குரூப், இல்லை ஒரு மோப்பெட் வாங்கிக்கலாம், இல்லை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்கூட்டர் வாங்கிக்கலாம். ஸோ மக்கள் கையில் பணம் வந்துடுது. ஸோ கன்சம்ஷன், அப்போ இவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. கன்சியூம் பண்ண டிமாண்ட் அதிகமாகும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? நேற்று மட்டும் இந்த ஜிஎஸ்டியை குறைச்சதில் மாருதி இவங்க 30,000 கார் சேல்ஸ் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? மாருதி இன்னும் கார் சப்ளை, மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். ஸோ அதிகமாக தொழில் உற்பத்தி பெருகும், நாட்டினுடைய ஜிடிபி பொருளாதாரம் முன்னேறும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நேற்று வரைக்கும் 50% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஒரு வருஷத்தில் மாருதி 1,00,000 கார் நான் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1,00,000 கார் இதான் என் கெப்பாசிட்டி. ஆனால்
1 லட்சம் காரை நான் பண்ணி விற்க முடியல. அப்போது என் கெப்பாசிட்டியை குறைச்சிக்கிறேன். என்னால் 1 லட்சம் வெஹிக்கிள் பண்ண முடிந்தாலும் நான் 50,000 தான் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோதான் விற்க முடியுது. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சனால இப்போ நான் உதாரணம் சொன்னேன், சேல்ஸ் நிறையா இருக்குது, மக்கள்கிட்ட கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ கட்டுறதுக்கு பணம் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது. ஸோ நிறையா கார் வாங்குகிறேன், நிறையா மோட்டார் பைக் வாங்குகிறேன். வாங்க அவங்க மேனுஃபேக்சரிங், அப்போ அவங்களுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நேற்று வரைக்கும் 50% கெப்பாசிட்டியில் நான் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணேன். நாளைக்கு 75% கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். இதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இதுதாங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்காம ஆரம்பத்திலே கொடுத்துருக்கலாமா? எப்படி கொடுக்கறது? இப்போ இது வந்து மாநில அரசு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி போடும்போது இது வந்து மக்களுக்கு சுமைன்னு அப்பவும் பேசினாங்க. இப்போ வந்து மாநில அரசுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு அப்படின்னு சொன்ன பொழுதே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. மாநில அரசுக்கு என்ன மாதிரியான நஷ்டங்கள்? அதான் இப்போ நான் 12% வாங்கினேன், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க ஜிஎஸ்டியில், அதையும் சொல்கிறேன். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அதையும் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் போகிறீங்க, 1000 ரூபாய்க்கு போயிட்டு ஒரு ஜுவல்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அதை வந்து 12% இருக்குன்னு வச்சுங்க 1000 ரூபாய்க்கு. அப்போது மொத்தமாக ஒரு 1 லட்சம் ரூபாய் 1 கோடி இப்படி வச்சுக்கலாம். 1 கோடிக்கு தமிழ்நாட்டில் சேல்ஸ் ஆகிருக்கு. எல்லாமே ஆவரேஜாக 12% ஆவரேஜாக வச்சுக்கலாம். 12% ஜிஎஸ்டியில் இருந்தது. முதல்ல சொன்ன 5, 12, 18, 28 4 ஸ்லாபு 12% ஸ்லாபில் இருந்து இல்லை 18% வச்சுக்கலாம். அப்போது 1 கோடிக்கு 18%, 1 கோடி இருக்குது, 18% ஜிஎஸ்டி. அப்போ 18% ஜிஎஸ்டினா என்ன வருது? நியர்லி 1 கோடிக்கு 10%, 18 லட்சம். 18 லட்சம் வரி தமிழ்நாட்டுக்கு வரும். 1 கோடி சேல்ஸ் ஆயிடுது. அந்த 1 கோடியும் 18% ஸ்லாபில் இருந்தால் 18 லட்சம் வரி வரும். ஓகேவா? உடனே ஸ்ட்ரைட்டாகவே என்ன ஆகுது? 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ 9 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட், மீதி 9 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிலிருந்து ஒரு 21%, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வர இதில் 41% இவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த பிரித்து கொடுக்குறச்ச 41% ஆஃப் இவங்களுக்கு வந்தது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 21%. ஸோ மொத்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 71% வந்துடும். இப்போது 18லேருந்து அதை நான் 5% குறைச்சிட்டேன்னு வச்சுங்க, 13 லட்சம். நேற்று வரைக்கும் 18 லட்சத்தில் 9 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். இப்போது 18 லட்சம் இல்லை, 5 லட்சமாக குறைச்சாச்சு. ஸோ 13 லட்சம் போயிடுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தது இப்போ 5 லட்சம் தான். 5 லட்சத்தை 2.5 லட்சம் தான் உனக்கு வரும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 2.5 லட்சம், ஏன்னா பாதி. புரியுது நான் சொல்றது? 18% ஸ்லாப்ல இருக்கிறச்ச 18 லட்சம், 18 லட்சம் வரி வந்தது. அதில் 50%, 9 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, 9 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ 18% ஜிஎஸ்டியை 5% கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்க. அப்போது 5 லட்சம் தான். 18 லட்சம் வரி வந்த இடத்துல இப்போ 5 லட்சம் தான் வரி வரும் உங்கள் 1 கோடிக்கு. அந்த 5 லட்சம் வரைச்ச உங்களுக்கு பாதி 2.5 லட்சம். முதல்ல எவ்வளோ வந்தது? 9 லட்சம் உங்கள் ஷேர். இப்போ 2.5 லட்சம் தான் வரும். இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்க இதை குறைச்சது. எங்க இந்த பக்கம் வரி குறைக்கணுங்கிறீங்க. இப்போ என்ன சொன்னீங்க? முன்னாடியே பண்ணிருக்கலாமேன்னு சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ குறைச்சவனே எப்படிங்க குறைக்கலாம்? அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஸ்டேட்டு? நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு வரியை குறைக்கணுமா வேண்டாமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவ்வளோ பணம் வந்திருக்கு, நான் வரியை குறைக்கிறேன், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு லாஸ் ஆகுது, எங்களுக்கு நஷ்டம் ஈடு கொடு. எப்படி நஷ்டம் ஈடு கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த பணத்திலேருந்து கொடுப்பாங்க? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பணம் முன்னாடியே எடுத்தீங்களே, கொள்ளையடித்தார்கள், அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். இப்போ என்ன சொன்னேன், என்ன ஒரு ஜிஎஸ்டி வந்தாலும் பாதிக்கு பாதி. 1 கோடி ஜிஎஸ்டி வந்ததா 50 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உடனே போயிடும். மீதி 50 லட்சம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த 50 லட்சத்துலையும் ஒரு 20 லட்சம் மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ அன்றைக்கி ஒரு ரெக்கார்டு ஃபுல்லாக படித்தேன். லாஸ்ட் 5 வருஷத்தில் ஜிஎஸ்டி டோட்டலாக 2018லேருந்து 7 வருஷத்தில் மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர் மட்டும் 55 லட்சம் கோடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. 5 லட்சம், 5, 12, 18, 28 ஸ்லாபில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் 55 லட்சம் கோடி கொள்ளை அடிச்சிங்களே, அந்த பணத்தை இப்போ திருப்பி கொடுங்க மக்களுக்கு நாங்கள் கேட்குறோம். இதான் உங்கள் கொஸ்டின் கேட்டீங்க, என்ன திருப்பி கொடுக்க சொல்லி. என்ன இப்போ சொன்னேன், 55 லட்சம் கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷேர். அப்போது ஈக்குவல் ஷேர்
55 லட்சம் கோடி அப்ப அதே வந்துருது இல்லையா? 70% இங்க இருக்கு. 70 அந்த 55 நீங்க சொன்னீங்க, அது 20 இங்க வந்திருக்கு. விட்டுருங்க, இவங்களுக்கு 55 உங்களுக்கு 55 வந்திருக்கா? சரியா? அந்த 55 லட்சம் அப்ப நீங்க கொள்ள அடிச்சீங்களா? நீங்க மக்களுக்கு திருப்பி கொடுப்பீங்களா? நீங்க மக்களுக்கு இல்லைங்க, அந்த பணம் எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க யூஸ் பண்றோம். அதே தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் ப்ராஜெக்ட் ஸ்கீம்னு கொண்டு வருவாங்க. அந்த சென்ட்ரல் ப்ராஜெக்ட் ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% எனி ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், அதில் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? அவங்க கிட்ட இருக்கிற ஷேர் மூலம். மீதி 40 ஸ்டேட் கவர்மெண்ட். இதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், ஹில்லி ரீஜியன்ஸ், இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், அந்த மாதிரி இதெல்லாம் போனின்னு வச்சுங்க, அசாம் அங்கெல்லாம் போனின்னு வச்சு, நாகாலாந்து, சென்ட்ரல் ப்ராஜெக்ட் ஸ்கீமில் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட், மீதி 10% தான் ஸ்டேட் கவர்மெண்ட். இவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க. இந்த 55 லட்சம் கோடி வச்சு என்ன பண்ணீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா லாஸ்ட் இவ்வளவு வருஷம் 2018 ஜிஎஸ்டி வந்து இவ்வளவு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க? இதனால ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம் இருக்கும்ல சார்? கண்டிப்பா அவங்க இதை நஷ்டம்னு பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து விட்டது. முன்னேற்றம் அடைந்ததுனால மறுபடியும் மக்கள் மேல அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஈக்குவல் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, டிமாண்ட் அதிகமாக சப்ளை அதிகம், பெருசா ஒரு நஷ்டம் இல்ல. ஏன்னா மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் கில்ஸ் நிறைய ஆக இன்னும் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் அதிகமாக ஜிஎஸ்டி வரி வந்துட்டு இருக்கும். அதிகமாக ஜிஎஸ்டி வரும். தென் தொழிற்சாலைகள்லாம் நல்ல ஒரு உற்பத்தி பண்ண அவங்களுக்கும் ப்ராஃபிட் அதிகமாக வரும். உற்பத்தி பண்ணும்போது ரா மெட்டீரியல் காஸ்ட் அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். இந்த மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டும்பாங்க, அது அதிகமாக வரும். அந்த அதிகமாக வரும்பொழுது இவங்க அதுக்கேற்ற மாதிரி வரியை, நான் இப்போ சொல்கிற வரி இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், அதுக்கு வரி அதிகமாக கட்டணும். ஸோ அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். ஸோ மக்களுக்கும் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதுதாங்க இதை தாண்டி இல்லை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, ஏமாற்றவில்லை. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். இன்னைக்கு வந்து ஊடகங்களால் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெருசாக பேசப்படலை. சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களுடைய வரி பணத்தில் வந்து உங்களுடைய தலைவருக்கு ஏன் சிலை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களுடைய சிலையை வந்து வள்ளியூர் சந்தையில் வைக்கிறதுக்காக இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை வந்தது. அது வந்து கண்டிப்பாக முடியாதுன்னு வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மறுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் திட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இது வந்து இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும் ரொம்ப லேட்டு. உத்தரப்பிரதேச ஞாபகம் இருக்கா? 2010 அந்த பீரியடில் பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதி அம்மையார் அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய சிம்பல், எலெக்ஷன் சிம்பல் என்ன பார்த்தீங்க? யானை. ஓகேவா? அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி வரிசையாக யானை சிலையை வச்சு பெருசா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வச்சாங்க. அதாவது மக்களுக்கு இந்த யானையை பார்த்த உடனே பிஎஸ்பி ஞாபகம் வரணும் அப்படின்னு. ஸோ அதுக்கே கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போய் ஹைகோர்ட்டில் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சிலையெல்லாம் எடுத்தாங்களா எடுக்கலையா? நீங்கள் சிலையை எடுத்துருங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எங்கேருந்து கொடுத்தீங்க அந்த பணம், ட்ரெஷரிக்கு வந்துருத்தா அந்த பணம் கணக்காமிங்க. சிலையை நீங்கள் எடுக்கிறது முக்கியம் இல்லை. இல்லை உங்கள் பார்ட்டி நீங்கள் என்ன சொல்லுங்க, 50 கோடி 100 கோடி செலவு பண்ண அரசாங்க பணம் தப்பு, அரசாங்கத்தை பணத்தை திருப்பி கட்டுங்க. உங்கள் பார்ட்டி ஃபண்டு எதில் கட்டி முடிச்சிங்களா? இது அக்கௌண்டபிலிட்டி வேணும். இதை ஒரு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இதை பார்க்குறாங்களா சொல்லுங்க? இல்லை. நீங்கள் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து விட்டு ஃபர்தராக அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா அதை பார்க்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இவங்க வந்து கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னோம். சார் 1000 ஸ்டேட்டில் 1000 பேர் சிலையை வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னது மக்கள் வரி பணத்தை எடுத்து வைத்து பண்ணக்கூடாது. முழு மனதாக நான் ஆதரிக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் இது முன்னாடி இருக்க எல்லாருக்கும் பொருந்தரும். பொதுவாக இந்த ஜுடிஷரியில் சொல்லுவாங்க, ஜுடிஷரி இஸ் நெபுலஸ் அப்படிம்பாங்க. அதாவது இன்கன்சிஸ்டன்ட், நிரந்தரமான ஒரு வியூ இருக்காது. இந்த மாதிரி இந்த கேஸுக்கு இப்படி ஒரு வியூ, அதே இன்னொரு கேஸ் வரைச்சா மாற்றிடுறீங்க. ஹைகோர்ட் வந்து கன்விக்ட் பண்ணுறான், சுப்ரீம் கோர்ட் போனால் இல்லை நீ கன்விக்ட் பண்ண தப்பு, நான் பெயில் கொடுக்குறேங்கிறான். பெயிலை கொடுத்து மறுபடியும் பதவி பிரமாணம் பண்ணி வைங்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட் எங்கே தப்பு பண்ணான்னு சொல்லுங்க, எந்த அர்த்தம் தெரியாது. ஸோ கோர்ட்டு எப்படி பண்ணுறாங்க என்ன புரிஞ்சிக்க முடியாது. இதை தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு கேஸில்
ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க. இதை தான் ஜுடிஷியரி இஸ் ஆனா ஹைகோர்ட் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்னு சொல்லியிருக்கு. வெரி குட். நான் மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் வரி பணத்தை வச்சு செலவு வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அது வைக்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடின்னு பணம் வச்சுருக்கீங்க. கட்சி பணத்தை எடுத்து வச்சு பண்ணுங்க, ஆர் தொண்டர்கள்கிட்ட பணம் வாங்கிக்கோங்க. மக்கள் வரி பணம் ட்ரெஷரியிலேருந்து கவர்மெண்ட் இதுலேருந்து போகக்கூடாது. இப்போ அந்த பணம் திரும்ப வருமா? வரணும். அதை தான் அக்கௌண்டபிலிட்டி பண்ணணும். கேஸ் முடிக்காதீங்க, கேஸை பெண்டிங் வைங்க. பணத்தை திரும்பி வாங்கிட்டீங்களா, இவங்க வாங்கிட்டோம், ட்ரெஷரியில் கட்டியாகி விட்டது அப்படின்னு இதை கொடுங்க, அக்கௌண்ட்டு கொடுங்க. அக்கௌண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணணும், ஹைகோர்ட்டு க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஃபாலோ அப் மெஷர்ஸுங்கிறது. ஒன்றுமே நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேங்க, ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து நான் என்ன பண்ணுறது? ஹூ இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட்? அது பண்ணியாச்சா இல்லையா, பணத்தை ரெக்கவர் பண்ணியாச்சா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் வரவேற்பேன். எஸ், மக்கள் வரி பணத்தை வச்சு எந்த ஒரு தலைவர்களுக்கும் சிலையை வைக்காதீங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸை வந்து வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து டிஆர் பாலு அவர்களை பற்றி வந்து அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலே போட்டது. அந்த கேஸ் இப்போ போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஆஜராகாமையே இருந்தார். இப்போ சைதாப்பேட் கோர்ட்டில் வந்து அண்ணாமலை அவர்களே வந்து விசாரிக்கலாம், குறுக்கு விசாரணை செய்யலாம் அப்படின்ட்டு கோர்ட்டே வந்து அதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கு. இல்லை, எலெக்ஷன் டைத்தில் இந்த மாதிரி வந்து நடுவில் அந்த அளவுக்கு விஷயமெல்லாம் வெளியில் வந்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த கட்சிக்கு திமுகவுக்கு பாதிப்பு இருக்கும். ஆனால் இது எப்படி வெளியில் வரப்போகிறது முக்கியம். நேத்தி இந்த கேஸை கிராஸ் எக்ஸாம் முந்தானத்தி பண்ணாங்க. ஆனால் முந்தானத்தி வந்து டிஆர் பாலு அண்ணாமலை பண்ணவில்லை. அவருடைய லாயர் பால் கனகராஜன் அவர் தான் கொஸ்டின் பண்ணார். ஒரு 2.5 மணி நேரம் டிஆர் பாலுவை. அது டீட்டெயில்டாக பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க. அதாவது நிறைய கொஸ்டினுக்கு இவர் எனக்கு தெரியாது, உங்கள் மகள் பேர், உங்கள் மகன் மீது பேர், இந்த மாதிரி கம்பெனிலாம் இங்கே இருக்கு, இல்லை எனக்கு தெரியாது. இவங்க மகளார் மகன் இவங்க சிங்கப்பூரில் வச்சுருக்காங்களே, அதில் உங்கள் மனைவி இவங்க இருக்காங்களே, இல்லை எனக்கு தெரியாது. அப்படி நிறைய இதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன். சில இதுக்கு மட்டும் ஆமாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி சில காலேஜ் பேரெல்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக உள்ள போல் கேட்டிருக்காங்க. நிறையா கேள்விக்கு அவர் எதிர் இப்படி சொல்லலாம், 60% எனக்கு தெரியாது, 40% ஆர் 35% ஆமாம் எனக்கு தெரியும், அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்தராக இது போகணும். உடனே என்ன பண்ணாங்க, 2.5 மணி நேரம் கழித்து கேஸை அக்டோபர் 13ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அந்த அக்டோபர் 13ஆம் தேதி அண்ணாமலையே ஆஜராகி டைரக்டாக இவரை கிராஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு இவருக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கான அனுமதி இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்கு. ஓகேவா? அப்படி அண்ணாமலை வந்து பேசுறாருன்னு வச்சுங்க, இல்ல அண்ணாமலையே பேச வேண்டாம்னால் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் அண்ணாமலை என்ன பண்ணுவாரு, அவருடைய வக்கீல் கிட்ட எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து கொடுப்பார். நான் வந்து கேட்டாதானா, நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நான் எடுத்து கொடுத்துட்றேன். எதுக்குங்க கேள்வி 1 2 3 4 5 8 12 15 25 99 கேள்வி கொடுத்துட்டேன். லாயர் நீங்க கேளுங்க, முடிச்சிடலாம். ஓகேவா? இதுல டிஆர் பாலு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருடைய லிஸ்ட் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப அடுத்தடுத்து வரும்பொழுது அது எல்லாமே இந்த எலெக்ஷனுக்குள்ள வருமா தெரியாது. ஏன்னா கோர்ட் வந்து எப்ப லிஸ்ட் பண்றாங்க தெரியாது. கண்டிப்பா கோர்ட் லிஸ்ட் பண்ணாம வராது. ஆனால் மக்கள் மத்தியில ஒரு சலசலப்பு இருக்கும், சலனம் இருக்கும். ஓ, இந்த அளவுக்கு ஊழல் இருக்கா அப்படின்னு. எப்போ இது எதனால வந்தது, டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை மேல டிஃபமேஷன் கேஸ் 100 கோடிக்கு போட்டாங்க. அண்ணாமலை சரி நான் ஃபேஸ் பண்றவங்க அதுல வந்த வேணாம் இது கண்டிப்பா ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு கேள்வி படிக்க பேப்பர்ல வர மக்களுக்கு புரியும். என்னடா எது கேட்டாலும் தெரியலங்கிறாரு. இது இந்த மாதிரிலாம் இது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னா அந்த சைட்டில் போய் பேரை கொடுத்து, கம்பெனி பேரை கொடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் யார் பேரில் இருக்குது, என்ன இருக்குது, யார் டைரக்டர்ஸு, என்ன, இது எவ்வளோ வருஷமாக இருக்குது, இதில் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் இதில் முதலீடு இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். மக்கள் படித்து பார்த்தாலே தெரிய ஆரம்பித்தோம். நிச்சயமா. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேஸு போக ரொம்ப அவங்க சைடில், பாலு அவர்கள் சைடில் ரொம்ப வீக்காக ரொம்ப எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தேர்தல் களத்தில். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 2011 அதில் 2000 எலெக்ஷன்
அசம்பிளி எலெக்ஷன் வந்தது. அப்போ 2006லேருந்து 2011 டிஎம்கே பவரில் இருந்தாங்க. அப்போ 2009 or 10 கலைஞர் டிவி 2G ஸ்கேமில் ஒரு 210 கோடியோ 50 கோடியோ லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு வந்தது. உடனே இவங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, கட்டியாச்சு. ஆனால் மக்கள் மனதில் அந்த தாக்கம் இருந்தது. எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேர் வந்தது. இது எலெக்ஷன் சமயத்தில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே 2G ஸ்கேமில் இவ்வளோ கோடி கடன் வாங்கினாங்க, 2G ஸ்கேமில் இவ்வளோ கோடி கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பரப்பி மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை உண்டாக்கி விட்டது. அதனால் 2011 எலெக்ஷனில் டிஎம்கே 23 சீட்டு தான் கிடச்சிது. அந்த அளவுக்கு ஒரு தோல்வி. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இதை கலறி விட்டுருக்கிறது. இப்போ நேற்று 10 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்தாரு, பேசினாங்க. அப்போ போய் பேசும்போது அரசியல் பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி சில ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போனார். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து டிஎம்கே மேலே ஆக்ஷன் எடுக்கும் சொன்னார் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அது உண்மையாக இருந்தால் டிஎம்கே மேலே இம்மிடியட்டாக ஆக்ஷன் ஃபைல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அது இன்னும் இவங்களோட பேரை கெடுக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு எலெக்ஷனில் பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா இன்னிலேருந்து செப்டம்பர் முடிய போகிறது. ஆமாம், இன்னும் இது ஒரு 3 மாதம், அது ஒரு மார்ச் ஒரு 3 மாதம். பொதுவாகவே ஏப்ரலில் வரும். அதுவும் ஒரே ஃபேஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அசம்பிளி. ஸோ 3 6 மாதம், வர்ச்சுவலாக 6 மாதம் தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவாக 6 மாதம் தான் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் திமுக அமைச்சர்களை அவங்கள இதை பாதிக்கிற மாதிரி விஷயம் வெளியில் வந்தால் அது திமுகவுக்கு கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும்.